விடிய விடிய அடிச்சா நீ செத்து எத்தனை இடி அடிச்சிச்சு எத்தனை இடி அடிச்சிச்சு இப்ப பேசு பாப்பா இப்ப பேசு கிழிச்சா நீ அடிச்சு கிழிச்சா நீ விடிய விடிய அடிச்சாலும் உனக்கு இதுதான் தலையெழுத்து உங்க அப்பே டவுசர் விட்ட நேரம் நீ இதத்தையே அடிச்சுக்கிட்டு கிடக்காது 10 டாடா ஏசி வாங்கியிருந்தாலும் பூரா அதுல போயிரு அவ்வளவுதான் நம்பிடுத்தியா நானா எனக்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வந்து வேண்டாம் யாரு அடிச்சாரடா படுத்துக்கிட்டு போத்துறானா போத்திக்கிட்டு படுத்தாருன்னா எல்லாம் ஒண்ணுதானே அந்த பிள்ளை அடிக்கும் போது நம்மளுமா போய் அடிக்குது அந்த பிள்ளை மொத்தத்தை இடிச்சிருதியா நீங்க தும்முல பிடிக்கவும் தானே தும்முல பிடிச்சு கொண்டு 1 லட்சம் ரூபாய் ஆதாரம் கட்ட சொல்றேன் ஏன்னா அவன் வாத்தியார் இப்படி சொல்லிட்டாரு அப்ப இப்படி வந்து இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டா துணிச்சலா பிடிச்சிடலாமேடா சரி அதெல்லாம் கேட்ட உனக்கு என்னப்பா வேணும் டான்ஸ் அத்தை அத்தையா ஏப்பா அத்தைக்கு அடிச்ச அடியில உனக்கு ஒளிக்கிட்டு கிடக்காடா அத சொல்லுங்க வாத்தியாரு எங்க ஆள்லாம் பூரா போயிட்டாங்க எங்க வருவாங்க ஏன் வருவாங்க டீ சாப்பிடவா அப்படியா சே 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 பெரிய டீ சாப்பிட போயிருக்காங்களா ரைட் ரைட் மாப்ள சாப்பிட்டு நீங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க என்ன இல்ல நீங்க ஒரு நாள் தான இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும் கண்டிப்பா மாப்ள மத்த நாள் சந்தோஷமா அந்த சந்தோஷம் வேற சரி இன்னைக்கு அக்கல் மக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க இந்த சமயத்துல இது ஒரு சந்தோஷம் அதான் உண்மை எல்லாரும் முன்னாடி நாளைக்கு நம்ம வர சொன்னா இங்க வர போறோமா நாளைக்கு நீ எந்த ஊர்ல இருக்கியோ நான் எந்த ஊர்ல இருக்கணும் வாத்தியார் எந்த ஊர்ல இருக்காரு அதான் அப்படி யாருக்கு ஒரு ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிடுவான் என்ன ஆத்தா மீனாட்சி ஆத்தா அம்மா அதை அப்பப்போ கூப்பிட்டே இருப்பேன் உனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டா நான் வாங்கி தரேன் எனக்கு இதை மட்டும் இரு அப்புறம் எனக்கு இந்த பொண்ணாட போத்துக்கு வர அப்புறம் கொண்டு வந்து தாரி நீ வீட்டுக்கு கொண்டு இருப்பா பேர் நான் நினைச்சுக்கிட்டே மைண்ட நினைச்சுக்கிட்டே வச்சுக்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டு பிள்ளைக்கு எப்படி இருக்கு அதான் எங்கடா ஆள் எங்கடா அத்தையும் கூப்பிடுறா மாப்பிள்ள நீங்க சொன்ன மாதிரி சூப்பர்யா எல்லாமே எல்லாமே தக்காளி பழம் மாதிரி தலை தலைன்னு பப்பாளி பழம் மாதிரி பல பல பலன்னு எல்லாமே எல்லாமே சரியா இருக்கு பின் பொசிஷன் ஆடுனாங்க ஐயோ நேத்தலாம் ஒரு டான்ஸ் வந்துச்சுடா ஒப்பலடா எனக்கு அது சுத்தமாவே ஒப்பலடா நம்ம ஒரு டான்ஸ் அது எனக்கு ஒப்பல படுலூஸ் உண்மையிலேயே நேத்து வந்த டான்ஸ் எனக்கு ஒப்பவே இல்ல என்ன சொல்றீங்க கிட்ட ஆளு சூப்பர் நேத்து வந்த டான்ஸ் பொண்ணே மாதிரியே மண்டை முள்ள குண்டி முள்ள ஏ முண்டை என்னைக்கு ஆசை முண்டை நேத்தமா தாண்டான்னு தெரியும் அப்புறம் இன்னைக்கு தாண்டா அடப்பு தடப்ப எல்லாமே செப்பு சிலையா குடி வந்துக்காரு அது என்னமோ வாத்தியார மொபைல மட்டும் அப்படி டான்ஸ் ஏ மாப்ள எங்க அத்தைட்ட மட்டும் கோளார பேசி பழைக்க படு டென்ஷன் உங்க அத்தையா ஆமா உங்க அத்தைய முன்னாடி உட்கார வச்சு வெஞ்சனமே இல்லாம ஒரு சட்டி சோற கூட சாப்பிடலாம்டா நீ சாப்பிடுற ஆளு சாப்பிடுற வணக்காத நீ சாப்பிடுற ஆளு தான் சொல்றேன் ஏன் நீ சாப்பிட மாட்டியா லட்சுமணா அடே அப்பா உங்க அத்தையை செஞ்சாங்களா பெத்தாங்களா செஞ்சுட்டு தானே பெத்தாங்க விளக்காதவள அத்தை செய்யறத சொல்லதா விளக்காதவள நான் செஞ்சாங்களா பெத்தாங்கன்னா இப்படி செதுக்கி இருக்கிறாரு ஆண்டவங்க வாங்க ஐயோ ரெண்டு இலவட்ட கல்ல தூக்கி உள்ள ஓட்ட மாறிடா முண்டுகள் கடந்தா மாப்ள வாங்க வணக்கம் 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 வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலே நல்லா இருக்கு உங்களை பார்த்தவனே எனக்கு பேச்சே ஓடல நேத்து வந்து டான்ஸ் எப்படி இருந்துச்சு விளக்கவே இல்ல கண்டா விச்சே கேவலம்டா நேத்து நாடகமே நடக்கலையடா வந்துச்சுல வந்துட்டு தானே திரும்பி போனா அந்த புள்ள வந்தாலே எனக்கு டென்ஷன் தான்டா டென்ஷன் ஆயிடுவாப்ல மாப்ள நான் தான்டா நேத்து வந்தது நீங்க தானா யார் வந்தது போறதுன்னு தெரியாம தெரியல எனக்கெல்லாம் நிறைய பேர் வரது போறதே தெரியல இப்படி மேக்கப் போட பார்த்தா நேத்து அது இருட்டுக்குள்ளே பார்த்தா வேடுக்குள்ளே பார்த்தா அதனால ஒப்பலடா தாரிக்கட உள்ளே போட்டு கொள்றேன் போயிடாத ஆத்து போயிடா புப்பல அதே அப்ப இங்க வாடா உங்க அத்தை சிப்புக்கு போயிடாடா இங்க வர்ற உடம்ப பாடுற கப்புன்னு வச்சிருக்காடா ஐயோ டெய்லி 3 பீர் ஆளு இப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படியா
சரி 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 நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கறதுனால கொண்டேரியில உங்களை சந்திச்சிருக்கேன். நானும் நல்லா இருக்கனால தானே உங்களை சந்திச்சிருக்கேன். சரி சரி சரி. எப்படி வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? உங்க வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா கொஞ்சம் முடியல. நீங்க பொம்பளை தானா? நீங்க ஆம்பளை தானா? ஆம்பளை தான். எனக்கு சந்தேகமா இருக்கே. எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் உனக்கு இது இருக்க கூடாது. இது வந்து கிராமத்திலே சந்தேகம். அண்ணனும் சந்தேகப்படுத்தி எங்களை விசாரிச்சு கேட்டாரு. இப்ப 2 பேரும் தூக்கி காட்டுறீங்க, நாங்க பார்த்து நாங்க 2 பேரும் காட்ட நீ ஓசியில படம் பார்த்துட்டு போங்க. ஐயோ பேச்சு சுத்தமில்ல வாத்தியாரே, ஒழுக்கமா இருக்க வாத்தியாரே அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்காதல. என் ஆம்பளை பேசும்போது இழுக்கிற பத்தியா, இப்படி இழுக்கிறதுனால அந்த ஆள் பேசுறாரு. பேசிட்டு போங்க. ஏன் அப்படி பேசுற, ஏன் அப்படி பேசுற, அப்படி பேசுற, அடுத்து பேச மாட்டாங்க. அப்படிலாம் கோவப்பட்டோம்னா அடுத்து நாடகத்துக்கு போட மாட்டாங்க. ஓ வெக்கம் மானம் சூடு சொரணம் இதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்கணும்னு இந்த மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா வந்துரு எனக்கு வாயில. நான் கோவப்பட்டு பட்டு தாண்டா பிரச்சனையை பூரா சந்திக்கிறேன். இத முறையே யோசிக்காம விட்டுட்டேன். பார்த்தா பூரா அம்புட்டி உள்ள ஒட்டி விடாக்கிற அம்புட்டி 500 ஏக்கர் வாங்கி பூரா அதுல போயிருக்காங்க. ஒருத்தர் நேத்துல இருந்து ஒருத்தர் எங்கத்தை விட காத்திருக்காங்க. நேத்துல இருந்து துரத்துறாங்க ஒருத்தியா. அப்பா சாமி காந்த வச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இடைஞ்சிருமாப்ல பொம்பளையா ஒழுக்கமா ஆம்பளையா ஒழுக்கமா பேசியா பேசல. நான் எவ்வளவு அழகா மரியாதை கொடுத்து நிக்கிறேன். என்ன தொண 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 ஆம்பளை முகைய பாரு, கோழி இதை தின்னாப்புல பேசிக்கிட்டே ஆம்பளை மாதிரி பேசி பாருங்க. ஆணுக்கு மரியாதை கொடுங்க. ஜானுக்கு நீங்க மரியாதை ஜானுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஜானு இருந்தா தான் மாதிரி பொம்பளைக்கு மோசம். ஜானு மட்டும் இல்லையா தீர்ச்சப்படுத்தி போயிருவேன். ஆனா நீ போயா, நான் தன் கையை தனக்கு உதவ வேண்டி போயிருவேன். நீங்க நம்ம கம்பெனி தானா? என்ன கம்பெனி? நாங்க கையை வச்சு பொழைச்சுக்கிறோம். நாங்க விரல வச்சு பொழைச்சுக்குவோம். ஓஹோ, நீங்க விரல் கம்பெனியா? ஒரு இட்லி நீ கை கம்பெனியா? ஒரு இட்லி கடை போட்டு பொழைச்சோம்னு வச்சுக்கோங்க. கை கம்பெனி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. பேச்சு ஏன் ஓடுற பேச்சு? நல்லா பேசுற மொகல நல்ல பொம்பளை பிள்ளைங்க எப்படி நாகரிகமா பேசணும் கத்துக்கோ. என்கிட்ட நீ சொல்லாத சரியா? ஆமா. எதை பேசு முறைய என்ன பிடிக்கிறீங்க? நான் பிடிச்சா என்ன ஆகுறது? புடிச்சிட்டு போ. ரொம்ப அடக்கமா இருக்கலாம் நினைக்கிறேன். புடி நீ சரியா நாமல எங்க புடி. ஒரு மயிர் வேண்டாம் நீ. அப்ப தெரியுதுல அப்புறம் என்ன மயிர்க்கட அப்படி பேச குடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆம்பளை அப்படி தொணத்தனன்னு பேசினா அட்ட தரித்திரம்டா. ஆம்பளை பேசுறதாமா சரித்திரம். என்னைக்கு பொம்பளை பேச ஆரம்பிச்சாங்களோ, பெண்கள் என்னைக்கு வாயை திறந்து தனக்கு நடக்கிற அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பதான் நாடு சரித்திரம் படிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க, நாங்க அடங்கியே கிடக்கணும்னு கிடந்த காலம் தரித்திரியை புடிச்சு ஆட்டிச்சுடா. இங்க பாருமா அம்மா மணி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. உன்னைய மாதிரி பொம்பளை எல்லாம் குடும்பத்துல விளக்கேத்துனா விளக்கேறியாது, வீடு தீ பிடிச்சிடும். ஒன்னே மாதிரி ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்திட்டா குடும்பம் நடத்த முடியாது, கும்பாபிஷேகம் தான் நடத்தணும். இங்க வாரு, இங்க ஆத்தாரா உட்காந்துக்க ஒரு மகாலட்சுமி மாதிரி சேலை கட்டி எப்படி மங்களகரமாக ஓ நாகரிக நாசமா போகுதுக்க. ஓ நாகரிகத்துல நாயை விட்டு வெடுக்கு அதுலயே புடுங்க விட. இது என்ன திருமணி காமிச்சு? பல்லு இல்லாத நாயை பார்த்து பல்லு இருந்தா பல்லு விஷம் பொல்லாதது, பல்லு இல்லாம புடுங்க விடு. போன நேரத்துல ஆம்பளை பத்தி தெரியாம தூக்கி நான் கேக்குறேன். நான் அவங்கள மாதிரி உட்காந்து நானும் நாடகம் பார்த்தா சேலையை கட்டிட்டு வந்து உட்காந்து பாப்பேன். நான் சேலையை கட்டிட்டு இழுத்து போடுவேன். என்ன பொண்ணா பாப்பாங்க. ஏடா காசு கொடுக்குற மகராசங்க பாத்துட்டு போறாங்க, உனக்கு என்னடா? செல்ல காசு கொடுக்குற மகராசங்க இப்ப பூராத்தி அவுத்து அமன கட்ட காட்டி அது கோடி கணக்குல செலவு பண்ண. நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு காட்டுவாங்க. கோடி கணக்குல அவவே லட்சம் கணக்குல கொடுத்துட்டு வீடியோ கால்ல எதை கொடுக்க போறானா நேத்து பண்ண எதை கொடுக்க போறானா தெரியலையே. அப்பா சாமி ஒரே அக்கபரானே. அரே என்னடா ஏடா நோட்டீஸ் அடிக்காமலே விளம்பரம் ஆகுது என்னடா? ஒழுக்கமா இருக்கணும் முத்துராஜ். பேசாம இருப்பானே மாமனி. உன்னை கண்டால எனக்கு அப்படிதான் எரிச்சல். உன்னை கண்டால எனக்கு எரிச்ச புஞ்சா. ஏய் கடுப்புஞ்சை ஏத்தாத நீ. ஆத்திரம் வெட்டி புஞ்சை. அப்புறம் பாத்துக்க கடுப்புஞ்சை வந்துச்சுனா முகர புஞ்சை பேத்து எடுத்து. மரியாதை புஞ்சை வெட்டி பேர் உனக்கு ஞாபகம் வச்சுக்க முதல்ல சரியா? என்னைக்குடா பேசுறீ? இப்ப பேசுறீல. என்ன விஷயம் அப்படி வந்திருக்கீங்க கோணே இருந்து? வியாபாரம் பார்க்க. முடிஞ்சு அவ்வளவுதானே கொஞ்ச நாள் தான். வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்க. இப்படியே ஒருத்தர சொல்லி அரசு நைகா. ஐயோ பாவம்டா. அதனால தான் சொல்றேன் மேடையில அவ சொல்லுறாங்க. சரி நான் கேக்குறேன், வியாபாரம் பண்றீங்க, என்ன வியாபாரம் பண்றீங்க? நொங்கு விக்கிறேன். நொங்கா? நொங்கு விக்கிறீங்களா? ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு. ஒத்த கண்ணு தானா? தண்ணி வச்சிருக்குமே? இல்ல, தண்ணி எப்ப தேவைப்படுமோ அப்ப ஊறிக்கும். மாப்ள நொங்குல தண்ணி எப்படா நிறைய போகுது? இது உதக்காடா. அவன் தான் சாப்பிடுவேன். உதக்காடா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அத்து கூட கொண்டு போயிருக்கேன்.
சரிமா? அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் வியாபாரம் பாக்குறேன். ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா, பாடுனா, ஓடுனா, உட்கார்ந்தா, படிச்சா, அதானே என்னைக்கு மாட்டேன்னு சொல்லி இருக்கிற? மாட்டேன்னு சொன்னா மட்டும் விட்டுட்டா போக போறிய? அடிரோட்டோ ஒரு வெட்டுக்காரி, அடிரோட்டோ அரை வெட்டுக்காரி, அடிரோட்டோ பேசறக்காரி, தாம புலமாக்காரி, அடி கெட்டுமா போட்டுமா, கெட்டுமா போட்டுமா, அடி வரது நிக்கிற கருவாச்சி மணிமேகலை குட்டி, ஓரமணிக்க கருவாச்சி மணிமேகலை குட்டி, குட்டி குடு 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 குடு, நீ நல்ல செவத்த குட்டி, நல்ல செவத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, கொழுத்த குட்டி, சைஸான குட்டி, சைஸான குட்டி. ஒரு தொப்புளுக்குள்ள ஒரு தக்காளி பழத்தை உள்ள வைக்கலாம் போல இருக்கடா. அவக்கால முண்டு மாப்பிள்ள. அது ஓன் தொப்புள்றா. ஏத்துங்க மட்டும் கூட யாரும் தப்பா நினைக்காதீங்க. இந்த கிரைண்டர்ல பெல்ட் கலந்து போச்சு, அதனால அப்படி ஆடிக்கிட்டு கிடக்கு. கண்ணங்கார தகலை ஏத்துங்க முட்டை கூட, கண்ணங்கர மூடியிலே ஏத்துங்க முட்டை கூட, முடிக்கையிலே ஏத்துங்க பொட்டு கூட. வணங்கம்டா. ஏய் அடிடா வணங்கடா, ஜீவன்ல அடிடா. உனக்கு டைமிங் மிஸ் ஆகாம செய்றானே, ஜீவன்ல வாசிப்பா. ஏய் மூணு கட்டி வா வா. முடிக்கையிலே ஏத்துங்க பொட்டு கூட, ஒட்ட பண்ணா எனக்கு ஒட்ட பண்ணா.
சரி வேற மாதிரி போகுமா? முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அப்பப்பா கொள்ளாதவர் அம்மம்மா பெண்ணாயிவர் அப்பப்பா கொள்ளாதவர் ஆழமானவர் முடிக்கோ மல்லாபுரத்துல ஆட போற
ஆடு நானா பொழந்துட்டு கிடக்குறேன். இதே மாதிரி செய்யணுமா? செய்யறதுல ஒரு பக்கம் இருக்கு தங்கச்சி. தங்கச்சியா? அப்படி காலை அப்படி விரிக்கணும். ஊர் மக்கள் பார்க்கணும். இந்த வீடியோ நல்லா ஷூட் பண்ணி எடு. துளி துளியாய் கொட்டு மழை துளியாய் ரகசிய சழங்கையை ரசித்து. இல்ல, இன்னைக்கு அவர்ல வந்திருக்காரு, அதனால அவருக்காண்டி பாடுவோம். கடலுக்குள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்தில அங்க காண போற ரெண்டு நிக்க அந்த காண போறாங்க அந்த காணப்புற கலந்துடனே இன்னைக்கு கலந்துடாடி மனசு அந்த கடலுக்குள்ள ஓரத்துல நல்லாவே பேசுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா தங்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? சும்மா நீ சொல்ற பாடப்புத்தகத்துல வந்து ஓடுற அதானே. உன்னை பார்த்தோன்னே என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏலேலம் கிளியே என்னை தாராட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. ஏலேலம் கிளியே என்னை தாராட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. பாடு பாடு அதை நான் பாட கேட்டு உன்னை பாடாத நாள் இல்லையே.
வந்துருச்சு காதல். காதல பண்ணுவோம் முத்துராசு. இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளையும் பார்த்து சொல்லாத வார்த்தை என்னடா என்ன ஐ லவ் யூ. ஐயோ கடவுளை காதல சொல்லுவான். ஒரு ஆளு நல்லா வளர்த்தியா, ஒரு ஆளு ரொம்ப கொட்டையா. பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானம் பூத்தது. நான் பூத்தத யாரத பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானம் பூத்தது.